ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மேக்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேக்ரோனா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம ஒர்க் பிளேஸில் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் மேக்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி டைம் நான் இந்த டேட்டா ரிசீவ் பண்ணும்போது சில ஃபார்மேட்ஸ் சேஞ்ச் பண்ணி கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் இன்க்ளூட் பண்ணுவேன். மேக்ரோ ரெக்கார்ட் பண்ண வியூவில் போய்ட்டு மேக்ரோஸ் ட்ராப் டவுனில் ரெக்கார்ட் மேக்ரோ செலக்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் மேக்ரோ பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இதன் மூலியமாக மேக்ரோஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனபிள் ஆகிடும். மேக்ரோ ஸ்டார்ட் பண்ண ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணி மேக்ரோவோட நேம் கொடுத்துக்குங்க. நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் இல்லாமல் கொடுங்க. நீங்கள் ஸ்பேஸ்க்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்பேஸோடு கொடுத்தீங்கன்னா நேம் எரர் த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் கீ, இது ஆப்ஷனல் தான். பட் இது கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஷார்ட்கட் கீயை ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் பி இருக்குன்னா அது நம்ம போல்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மேக்ரோவுக்கு ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ அதனால் நான் இங்கே கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டோர் மேக்ரோவில் புதுசாக ஒரு புக் இல்லைனா மேக்ரோவுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஒரு புக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஒரு புக்கிலே யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். மேக்ரோ ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் ரிப்பீட்டடாக பண்ணுற அலைன்மெண்ட்ஸ், ஃபார்மேட்ஸ், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாம் பண்ண போகிறேன். டேட்டா க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேக்ரோ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ண டெவலப்பரில் ஸ்டாப் ரெக்கார்டிங்கில் கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கீழே ரெடி பக்கத்தில் குட்டி பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். இப்போ மேக்ரோஸில் போய் செக் பண்ணிங்கன்னா என்னோடய பேரில் ஒரு மேக்ரோ க்ரியேட் ஆகியிருக்கும். இப்போ மேக்ரோவை டெஸ்ட் பண்ண ஆல்ரெடி ஷீட் 1ல் இருக்கிற டேட்டாவை ஷீட் 2ல் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் கொடுத்த ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கிளிக் பண்ணுனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோ அப்டேட் ஆகிடும். ஷார்ட்கட் கீ ஆப்ஷனலுங்கிறதால நீங்கள் டெவலப்பருக்குள்ளே போயிட்டு ஸ்பெசிஃபிக் மேக்ரோவை செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அரல்ஸ் எனக்கு ஒரு பட்டன் மாதிரி செட் பண்ணி அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு மேக்ரோ ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி இன்சர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி பட்டனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேக்ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டனுக்கு ஒரு நேம் கொடுத்து எஸ்கேப் கொடுத்துக்குங்க. இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேக்ரோ அழகாக ரன் ஆகிடும். இப்போ பண்ண போகிறது தான் இருக்கிறதுலே முக்கியமான ஸ்டெப். சேவஸ் கொடுக்கும்போது எக்ஸல் மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும். அதர் ஃபார்மேட்ஸில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்ரோ காணாமல் போயிடும்.
சேவ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போது மேக்ரோ எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.